ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 107 28 29. சங்கீதம் 107 28 29. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. நல்லா கேளுங்க, எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இந்த வசனம். தங்கள் ஆபத்திலே அவர்கள் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்களா? யாரை நோக்கி? நீங்க உங்க ஆபத்துல யாரை நோக்கி பார்க்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் அவர்களுடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவங்க வாழ்க்கையில எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், அலைகளை போல ஓயாமல் வீசிக்கொண்டிருக்கிற கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் எழும்புகிற சண்டைகள், பிரிவினைகள், வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றையும் அடக்குகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற நமது ஆண்டவர் வானத்தில் இருந்து அவருடைய ஓங்கிய புயத்தை உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் நீட்டி உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா பிரச்சனைகளையும் அடக்கி அமர்த்த அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை வீட்டுக்கு போய் நல்லா திரும்ப வாசிங்க. வேதம் சொல்லுகிறது 4 முறை அவர்கள் யாரை நோக்கி கூப்பிட்டார்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 4 முறை ஆபத்து அவர்களுக்கு நேரிட்ட போது 4 முறையும் வசனம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 4 முறையும் அவர்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் அவர்களுடைய இக்கட்டுகள் எல்லாவற்றுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நைஜீரியா என்று சொல்லப்படுகிற தேசத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன் பென்சன் இடவோசா, ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு மனிதன். அவரை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களை செய்தார். சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வளர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கென்ற தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து 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 பரிசுத்த ஆவியின் வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தேசங்களை எழும்பி கலக்கின ஒரு தேவ மனிதன் பென்சன் இடவோசா. அநேக மரித்த சிறு குழந்தைகளை உயிரோடு ஜெபம் பண்ணி எழுப்பிட்டார். மரித்து பல நாட்களான தனது தாய வெளிநாட்டில் இருந்தார் ஊழியத்தில். வீட்டில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவருக்கு தகவல் போது உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரு, அவங்கள புதைக்க மாத்திரம் செய்யாதீங்க, அவங்கள வீட்டிலேயே வச்சிருங்கன்னு சொல்லிட்டார். இப்ப பாடியை வீட்டில் வச்சிருக்கிறாங்க. பயங்கரமா துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடுச்சு அவர் வருத்துக்குள்ள. அவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு அவர் வர. ஆனா அந்த பாடி அப்படியே வீட்டில் வச்சிருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி செத்து போய் இருந்த அவங்க அம்மாவுக்கு கட்டளை கொடுத்தார். அவங்க அம்மா உயிரோடு எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமையான ஒரு தேவ மனிதர் பென்சன் இடவோசா. ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருந்தா எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. இதெல்லாம் கட்டுக்கதைகள் கிடையாது, இதெல்லாம் நடந்த உண்மை சரித்திரம். இதெல்லாம் ஒரு முறை அவருடைய கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் வந்தான். எப்படிப்பட்ட உருவம் அவனுக்கு இருந்ததுன்னா, சிதைந்து போன ஒரு முகம், சிதைந்து போன ஒரு முகம். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த போதே அவனுடைய முகமெல்லாம் சிதைந்து போய் டிஃபார்ம்டு ஃபேஸ். அப்படின்னா மூக்கு கண்ணுக்கு பக்கத்தில் இருந்தது, இந்த கண்ணு இங்க இருந்தது, இந்த புருவம் இப்படி நேரா இருந்தது, வாய் இந்த பக்கம் கோணிக்கிட்டு இருந்தது.
அவன் முகமே குழந்தையில வயிற்றுல சரியா உருவாகாத சிதைந்து போயே பிறந்தான். அவன் முகத்தை பார்க்க அவ்வளவு அருவருப்பா இருக்கும். அந்த பென்சன் இடவாசா கூட்டத்துக்கு அந்த மனிதன் வந்தான். பாதி பள்ளி இப்படி இருக்கும், பாதி பள்ளி இப்படி இருக்கும். அவ்வளவு அகோரமான காட்சியை கொண்ட ஒரு மனிதன் அந்த கூட்டத்துக்கு வந்தா. பென்சன் இடவாசா அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த மனிதன் முன்னாடி வந்து நின்னா, கையெடுத்து கும்பிட்டான். எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு கேட்டான். இந்த பென்சன் இடவாசா அவனை பார்க்கும் போது மனதுருகினார். ஐயோ, இவன் இவ்வளவு முகம் சிதைந்து போய் அகோரமா இருக்கிறானே. உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? ஆண்டவரே, நீர் எங்களை உமது சாயலாகவும் உமது ரூபத்தின் படியையும் தான் படைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிதான் நீங்க இருப்பீங்கன்னா இவனை இப்படியே விட்டுடுங்க. ஆனா உமது சாயல் இது இல்லை என்றால் இவனை இப்பொழுது உமது சாயலாக மாற்றும் என்று சொல்லி அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்ணீரோடு அவர் ஜெபிக்க என்ன நடந்தது தெரியுங்களா? அவன் முகமெல்லாம் அப்படியே சரியாக ஆரம்பிச்சான். அவன் பற்கள் தாடையெல்லாம் அப்படியே சரியாக ஆரம்பிச்சான். அவன் கண்கள் எல்லாம் சரியான இடத்துக்கு அப்படி வந்தது. சிதைந்து போன அந்த முகம் ஒரு 1/4 மணி 20 நிமிஷத்துல அவன் முகம் அப்படியே அழகான முகமாய் மாறியது. இதுதான் கர்த்தருடைய மனதுருக்கத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அற்புதத்தை செய்வார். இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேளை வாழ்க்கையை சிதைந்து போய் இருக்கலாம். கணவர் ஒரு பக்கத்துல இருக்கலாம், பிள்ளைகள் ஒரு பக்கத்துல இருக்கலாம், உங்க பொருளாதாரம் சிதைந்து போய் இருக்கலாம், உங்களுடைய படிப்பு சிதைந்து போய் இருக்கலாம், உங்களுடைய தீர்மானங்கள் சிதைந்து போய் இருக்கலாம். சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, உங்க ஆபத்தில் ஆண்டவரே நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும் போது, சிதைந்து போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா தலைக்கு மேல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க. கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் கண்களை மூடி வலது கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன்பா. நான் எந்த மனிதனையும் நம்பல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடை. சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? திருப்பாதம்னு சொல்லுங்க. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொடுவார். என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை
பாடும் போது அவருடைய மனதுருக்கத்தின் வல்லமை உங்களை விடுதலையாக்கும். தமதன்பை கண்டடைந்தே மனமா மனவேண்டுதல் கேட்டிடும் மனமாதனிரள் மனவேண்டுதல் கேட்டிடும் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க பாதம் நம்பி வந்திருக்கிறப்பா, என் வாழ்க்கையில உங்க அன்பை வெளிப்படுத்தி என்னை விடுதலையாக்கலாம். தமதன்பை கண்டடைந்தே தேவ உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆதரவு எனக்கு இல்லாண்டவரே. ஷாக்கா லாபா ராக்கா துரா கண்ணா லாபா தமதன்பை கண்டடைந்தே தமதன்பை Jesus. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அவரை நோக்கி கூப்பிடும் போது ஒருத்தரையும் அவர் விடுகிறது கிடையாது. பாருங்க, எந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மனுஷன் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, ஜீவனுள்ள தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது முழங்கால் படியிட்டு இயேசுவே அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்து காலத்தில் அவர்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில எழும்பி போராடி கொண்டிருக்கிற எல்லா அலைகளையும் அடக்கி அமைதிப்படுத்துகிற வல்லமை அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுங்களா? தம்மை பின்தொடர்ந்து பிரச்சனைகளோடு வந்த ஜனங்களை பார்த்து மனதுருகினார். இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் பாருங்க, கேமரா வச்சாதான் அவங்க ஜனங்களை கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கிறதும் கை குலுக்கிறதும், கேமரா இருந்தா தான் அதெல்லாம் இருக்கும். அந்த கேமராவை எடுத்துட்டாங்கன்னா, ஏய் அப்படி போ, அவனை விடாத, தள்ள அவனை. எல்லா செலிபிரிட்டியினுடைய உண்மையான வேஷம் இதுதான். கேமரா வச்சுட்டாங்கன்னா அவங்க காந்தியா மாறிடுவாங்க. அல்லேலூயா. கை கொடுக்கிறதும் கட்டி பிடிக்கிறதும் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கிறதும், கேமரா போயிடுச்சுன்னா பேயா மாறிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்ல பாருங்க. அல்லேலூயா.
தம்மை நோக்கி வந்த ஜனங்களை பார்த்து மனதுருகினார். ஜனங்க வருத்தத்தோடு வராங்க, வியாதியோடு வராங்க, வேதனையை சுமந்துகிட்டு வராங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பி கண்ணீரோடு அவருக்கு பின்பதாக வந்தாங்க. அவர் என்ன செய்தார்? வேதம் சொல்கிறது, பார்த்த உடனே மனதுருகினார். ஐயோ, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். ஐயோ, இந்த வியாதி நிமித்தம் இரவெல்லாம் தூங்காத அந்த மகன் வந்திருக்கிறார். கடன் பிரச்சனை நிமித்தம் அந்த வீட்டுல நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து, இருதயத்தை பார்த்து மனதுருகினார், ஆவியில கலங்கினார், கண்ணீரோடு ஜனங்க மேல கைகளை வைத்து அற்புதம் செய்தார். சிஸ்டர், பிரதர், நான் சொல்றேன், ஒரு இந்து பின்னணியிலிருந்து வந்து நான் சொல்றேன், இந்த இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில கிடையாது. இந்த இயேசுவை போல ஒரு வல்லமையான தெய்வம் இந்த பூமியில கிடையாது. அவருக்கு இருக்கிற அந்த மனதுருக்கம், அவருக்கு இருக்கிற அந்த அன்பு, ஜனங்க வரும்போது கட்டி அணைத்து, எந்த நிலையில வந்தாலும் அவர்களை மார்போடு அணைத்து முத்தம் கொடுத்து அவர்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து அவனை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி அவனுக்கு உதவி செய்ய ஒரு தெய்வம் இருக்கிறார்னா அவர் இந்த வேதாகமம் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய மனதுருக்கம். ஆனா இந்த பூமியில இருக்கிற பிசாசின் கூட்டங்கள் அப்படி கிடையாது. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வேதனை படுத்தும்படியாக பிசாசுகள் வருகிறது. ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை அழிக்க, ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வர, கர்ப்பத்தை அடித்து குழந்தை பாக்கிய மற்றவர்களாய் மாற்ற, பிள்ளைகளை தவறான பாதையில இழுத்து சென்று அவர்களை பாவத்தில் அகப்படுத்தி அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்க, நோயை கொடுத்து வியாதியை கொடுத்து ஆயுசு நாட்கள் எல்லாம் குறைய பண்ண, இதுதான் பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள். 3 வருடத்துக்கு முன்பதாக ஒரு சிஸ்டர் போன் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் அண்ணா நகர் என்கிற ஒரு இடத்துல இருந்து சொன்னாங்க, பாஸ்டர், என் மகளுக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டேன், எதற்காக ஜெபிக்கணும்? அவ கொஞ்ச நாட்களா பிசாசின் போராட்டத்தில் இருந்தா. இரவு நேரங்களில் வீட்டில் அப்படியே தூக்கத்திலே எழுந்து அப்படியே நடந்துகிட்டே இருப்பா ரூம்ல. நாங்க யாராவது விழித்து பார்த்தா மூளையில இருட்டில் அப்படியே நின்றுகிட்டு இருப்பா. அவளை பிடிச்சு கொண்டு வந்து படுக்கையில திரும்பி படுக்க வைப்போம். ஒரு நாள் இரவு, போன வாரம் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம். இந்த பிள்ளை தூக்கத்துல எழுந்து 2வது மாடியில, எங்க வீடு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், பால்கனி கதவை திறந்து இருக்கிறா. பால்கனியிலிருந்து கீழே விழுந்துட்டான். 2வது மாடியிலிருந்து விழுந்த அந்த பிள்ளைக்கு மல்டிபிள் பிராக்சர். உயிர் மட்டும் தான் தப்பி இருக்குது, மற்ற எல்லாம் உடைஞ்சு போச்சு. 2 கையும் பிராக்சர், 2 காலும் பிராக்சர், முதுகுத்தண்டு பிராக்சர். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க சுயநினைவு இல்லாம. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை என்ன பாவம் செஞ்சா பாஸ்டர்? என் பிள்ளை என்ன தவறு செய்தா? காலேஜ் படித்து கொண்டிருக்க என் பிள்ளைக்கு ஏன் இந்த பாடு? கண்ணீரோடு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைக்கு அந்த மாதிரி ஏற்பட்டா எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த குடும்பத்துல. நம்ம அழுதுகிட்டே சொன்னாங்க, நான் என்ன செய்யறது, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் என்ன செய்யறது பாஸ்டர். அல்லேலூயா. இதுதான் பிசாஸ், இதுதான் பிசாஸ். ஜனங்களை வேதனைப்படுத்தும்படியாக வருவான். நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து ஆசீர்வாதங்களை கெடுத்து வேதனைப்படுத்தி கொண்டிருப்பான். முட்களை போல நம்ம இதை குத்தி கொண்டே இருக்கோம் அந்த பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஒரு முறை வண்டலூர் என்கிற பகுதியில மன்னிவாக்கம் என்கிற ஒரு ஏரியா உண்டு. அங்கிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது, பாஸ்டர் தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, கொரோனா பீரியடுக்கு முன்னாடி. அப்போ நான் ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டதுனால அந்த வீட்டுக்கு நான் போனேன். ஒரு அம்மா சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்க. தலை முழுக்க ஸ்கார்ஃப் சுத்தி இருந்தது, மெலிந்த உடம்புல இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய ஒரு கண்ணு பார்வை தெரியல, காதுல பெரிய பஞ்சு வச்சு அப்படி சுத்தி இருக்கிறாங்க. நான் கேட்டேன், எதுக்கு இவங்க காதெல்லாம் பஞ்சு வச்சிருக்கீங்க? அவங்க சொன்னாங்க, நல்லதான் இருந்தாங்க பாஸ்டர், நல்லதான் இருந்தாங்க, திடீர்னு என்னவோ எங்க அக்காவுக்கு திருமணம் கட்டி கொடுத்த பிறகு எங்க அம்மா இப்படி ஆயிட்டாங்கன்னு அந்த தம்பி சொன்னான். சரி ஜெபிக்கலாம். அந்த அம்மா மேல கையை வச்சு ஜெபம் பண்ணா உள்ள இருந்து ஒரு மந்திர ஆவியை ஏவி விட்டு இருக்கிறாங்க. அந்த மந்திர ஆவி சொல்லுது, நான் தான் சர்பம், என் பேரு சாந்தி, என்ன இவளுக்குள்ள ஏவி விட்டு இருக்கிறான். நான் கேட்டேன், எதற்கு இந்த மகளுக்குள்ள நீ வந்த? இவ பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்திருக்கிறாள், அந்த வீட்டாருக்கு அவ பொண்ணை பிடிக்கல, அதனால இந்த பொண்ணை எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லி
இவங்க அம்மாவுக்கு ஏதாவது வியாதி பட்டுட்டா அவங்க பொண்ணு இங்க வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கலனால அதனால அவங்க அம்மாவுடைய உடம்புல என்ன அனுப்புனாங்க. இவளை நான் கொல்ல மாட்டேன், ஆனா நாளுக்கு நாள் சித்திரவதை பண்ண சொல்லி எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இவ உடம்ப சித்திரவதைப்படுத்தணும். இவளுடைய உடம்ப தாக்கி நரம்பு மண்டலங்களெல்லாம் நான் தாக்கி கண் பார்வையை செயலிழக்க பண்ணிட்டேன். இவ காதுல இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து காதெல்லாம் சீழும் ரத்தமா வழிய பண்ணி கொண்டு இருக்கிறேன். இவளை சாப்பிட விடாதபடி இவனுடைய குடலெல்லாம் நான் கட்டி இருக்கிறேன். தூங்க முடியாதபடி அவன் கண்களெல்லாம் நான் கட்டி போட்டு இருக்கிறேன். இவளை அனுதினமும் நான் வேதனைப்படுத்தி கொண்டு. இதுதான் பிசாஸ், இதுதான் பிசாஸ். வேதனைப்படுத்துகிறது தான் பிசாஸ். வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கிறது தான் பொல்லாத ஆவிகள். அல்லேலூயா. பிசாசு கிட்ட இருந்து ஒரு நன்மையும் ஒருபோதும் வரவே வராது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது இறங்கி வந்து எல்லா இக்கட்டுகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரார். மரண இருளிலிருந்து அந்த காரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பிசாசு நம்முடைய வாழ்க்கையில போட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து உடைப்பார். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை, இதுதான் ஆண்டவருடைய மனதுருக்கம். அந்த அம்மா மேல கையை வச்சு ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே இந்த அம்மாவை மருந்து மாத்திரம்லாம் இனி குணமாக்க முடியாது, நீங்க நினைச்சா மாத்திரம் தான் இந்த அம்மாவை குணமாக்க முடியும்னு சொல்லி தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ண அந்த பிசாசு அப்படியே எழுந்து சேர்ல இருந்து எழுந்து வாசல்ல ஓடிப்பி பொத்துன்னு சாஸ்தாங்கமா விழுந்தான். இந்த பிசாசு சொல்லிச்சு, நான் போயிடுறேன், என்னை விட்டுடுன்னு சொல்லி சாஸ்தாங்கமா விழுந்தான். அந்த அம்மாவுடைய கணவர் சொல்றார், என் மனைவி தூங்கியே பல நாட்கள் ஆச்சு ஐயா. இரவு நேரங்கள் அவளுக்கு தலைவலி, இரவு நேரமானா ஒரு தலைவலி வரும், தூங்கவே முடியாது. நாங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்போம். என் மனைவி செவருப்புறமா திரும்பி அந்த தலைய செவத்துல டங் 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 டங்னு இடிச்சுப்பா. நாங்க கேட்போம், ஏமா இப்படி இடிச்சுக்கிற அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், என் மனைவி அப்படி தலைய முட்டி மோதனாதான் அந்த தலைவலி கொஞ்ச நேரம் நிக்கிற மாதிரி தெரியுது. எவ்வளவு வேதனை பாருங்க அந்த குடும்பத்துல. ஒரு பிசாசு ஒரு குடும்பத்துல வரும்போது எவ்வளவு பாதிப்பை கொண்டு வருதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனாலதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுவிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். சில நேரங்கள் உங்க குடும்பத்துல பிசாசு தான் தாக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இது அப்படியே இயற்கையா நடக்குது, இது செயற்கையா நடக்குது நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது சிஸ்டர், பிரதர். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அந்தகாரத்தின் சக்தி உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சிருக்குது. ஏதோ ஒரு அந்தகாரத்தின் வல்லமை உங்க சரீரத்தின் உறுப்புகள் அவயங்களை தாக்கி அந்த புண்கள் ஆறக்கூடாதபடி, நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணம் ஆக கூடாதபடி உங்க வயிற்றை தாக்கி கொண்டிருக்கிறது, உங்க நுரையீரலை தாக்கி கொண்டிருக்கிறது, உங்க கிட்னில கற்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களில் தூங்க முடியல, முதுகு வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, மூட்டுல வலி, எல்லா பிசாசினால் கொண்டு வரப்படுகிற அவனுடைய கிரியைகள். வேதம் சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நீங்க எப்ப விடுதலை ஆகுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். 18 வருடமா ஒரு கூனி சபையில தான் இருந்தா, ஆலயத்துக்குள்ளதான் இருந்தா, ஆலயத்துக்கு தினந்தோறும் வருகிறவளா இருந்தா, வார வாரம் வருகிறவரா இருந்தா, வேதத்தை எடுத்து கூட அவன் வாசிப்பாவளோ என்னவ தெரியாது. ஆனா 18 வருடம் அவன் கூனியா தான் இருந்தா. இவளுடைய பிரச்சனை ஒரு பிசாசுன்னு சொல்லி அந்த ஆலயத்தில் இருந்த ஒருவருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஆலயத்தில் அன்றைக்கு இயேசு வந்தார். அந்த கூனியை பார்த்தார். இவ இப்படி இருக்கிறது இயற்கையா நடந்த விஷயம் இல்ல, இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவின்னு சொன்னார். பலவீனப்படுத்துகிற ஆவி இவளை 18 வருடமாய் கட்டி இருக்குதுன்னு, எவ்வளவு ஆண்டு காலங்கள் அந்த கட்டுல இருந்தா என்பதை ஆண்டவர் சொல்லி மனதுருகி அவள் மேல கைகளை வைத்தார். அந்த பலவீனத்தின் கட்டை உடைத்தார். நடந்தது என்ன? உடனே அந்த ஸ்திரீ நிமிர்ந்து நின்றாள் என்று வேதம் சொல்கிறது. சிஸ்டர், பிரதர், சில கட்டுகள் உங்க வாழ்க்கையில உடைஞ்சாதான் நீங்க நிமிர முடியும். உங்க பொருளாதாரத்துல இருக்கிற சில கட்டுகள் உடைஞ்சாதான் உங்க வீட்டை தேடி பணம் வர ஆரம்பிக்கும். உங்க சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடைஞ்சாதான் உங்களுக்கு ஆரோக்கியம் துளிர்க்க ஆரம்பிக்கும். சில விதமான மந்திர கட்டுகள் உங்க குடும்பத்துல உடைஞ்சாதான் உங்க குடும்பத்துல தெய்வத்தின் சமாதானமும் வல்லமையும் ஆசீர்வாதமும் வரும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா.
இதனாலதான் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை என்ன செய்வேன், என்ன செய்வேன். அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம் சொல்றீங்களா? நான் உன்னை சொல்லுங்க பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன், சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு ஆண்டவர் நமது வாழ்க்கையில மறைந்திருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குது? யாருடைய கட்டுகளை கர்த்தர் உடைப்பார் தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனாலதான் என் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடம் அடைப்பட்டு இருக்குது, ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குது. இன்றைக்கு நான் என்ன உமது சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கைக்குள்ள இறங்குங்க, என் பொருளாதாரத்துக்குள்ள இறங்குங்க, என் குடும்பத்துக்குள்ள இறங்குங்க. எங்கெல்லாம் சாத்தான் என் வீட்டை கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டெல்லாம் உடைத்து என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு, பாரத்தோடு, தாகத்தோடு நீங்க இந்த செய்தியை கேட்பீர்களானால் நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. எப்போ முடியும் கூட்டம்? எப்போ பரோட்டா சால்னா ஊற்றுவாங்கன்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் சால்னா தான் கிடைக்கும், தவிர ஆசீர்வாதம் கிடைக்காது. விளங்குதா உங்களுக்கு? சில பேர் அப்படி கன்னத்தில் அப்படி கையை வச்சுட்டு என்ன இன்னைக்கு போட போகிறாங்களோ, பிரியாணியோ பரோட்டாவோ இட்லியோ. நான் சொல்கிறேன், பரோட்டா தான் போட போகிறாங்க. இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சாப்பாட்டெல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துடுங்க. நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு அப்படி பெரிய ஏதோ நம்ம சாதிக்க போகிறது. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை கேட்போம், வசனத்தை கேட்போம், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிப்போம். இன்னைக்கு ஒரு நாள் 9 மணிக்கு சாப்பிட்டா நமக்கு எதுவும் அல்சர்லாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்க போகிறோம். ஃபாஸ்டிங்கோடு வசனத்தை கேட்டு பாருங்க, உங்களுடைய அல்சர் எல்லாம் மறைஞ்சிரும், சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாம் மறைஞ்சிரும். ஏன்னா கர்த்தர் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு தப்புவிப்பார், தப்புவிப்பார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு என்ன பண்றேன்? துணை நிற்கிறேன். சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு சாத்தானுடைய வல்லமை நமது வாழ்க்கையில் அழிக்கப்படணும். பிசாசுனுடைய கட்டுகள் நமது வாழ்க்கையில் அழிக்கப்படணும். ஒரு முறை ஒரு ஃபேமிலி என்னை தேடி புதன்கிழமையில வந்தாங்க. இங்க வரும்போது சொன்னாங்க, பாஸ்டர், எங்க குடும்பத்தில் சில போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எங்களை ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அது போதும், மற்றபடி எந்த பிசாசு போராட்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆள் பார்க்கறதுக்கு எல்லாம் ரொம்ப ரிச் ஃபேமிலியா தெரிஞ்சாங்க. சரி வாங்க ஜெபிக்கலாம். கையை வச்சா 2 நிமிஷத்துல ஓல் குடும்பமே பிளாட் கீழே, பொத்து பொத்து பொத்துன்னு மரத்தை போல எல்லாம் சாஞ்சாங்க கீழே. அவங்க பிள்ளைகளுக்குள்ள இருந்து பொல்லாத ஆவிகள் வெளியே வந்து கத்த ஆரம்பிச்சது. அவங்க அம்மா அப்படியே நின்னு பாக்குறாங்க, என் குடும்பத்திலே அந்த பேயெல்லாம் பிடிச்சிருக்குது. ஆமா, ஹல்லேலூயா. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க நல்லா இருக்கிறோம். கிடையாது, கிடையாது. உள்ள பிசாசு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளுடைய சிந்தையில பிசாசு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுத்து பிசாசுகள் நுழைந்து இருக்கிறது. சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு மறைந்திருக்கிற சத்துருவின் வல்லமையெல்லாம் கர்த்தர் உடைப்பார். உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள மறைந்து குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சில அந்தகாரத்தின் பிசாசுகள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார். அது மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்துகிற வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுகளை எப்படி துரத்துறது பாஸ்டர்? எப்படி துரத்துறது? ஜெபம் பண்ணிட்டே இருந்தா போகுமா? நான் சொல்றேன், போவாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பக்கத்துல பாருங்களேன், உங்க சபையில் இருக்கிற பெரிய பிரச்சனையை பக்கத்துல பார்க்க மாட்டீங்க. பக்கத்துல பாருங்க சொல்றேன், அப்படி திரும்புங்க, திரும்புங்களேன், திரும்பி சொல்லுங்க, பிசாசுகளை துரத்த ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா போதாது, சரியான ஆயுதத்தை எடுக்கணும். சரியான ஆயுதத்தை எடுக்கணும். அல்லேலூயா. சரியான
ஒரு மரத்தை வெட்டினா சுத்திய தூக்கிட்டு போய் நின்னா அதை உடைக்க முடியுமா? மரத்தை என்ன வேணும்? மரத்தை வெட்ட என்ன வேணும்? கோடாரி, ரம்பம் போன்ற அதை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆயுதம் இருந்தா தான். துப்பாக்கி எடுத்துட்டு போய் நின்னா மரத்தை வீழ்த்த முடியுமா? சொல்லுங்க. ஒரு 2 குண்டுகளை டம் டம்னு சுட்டா துப்பாக்கி மரம் விழமா? விழாது, விழாது. சரியான ஆயுதத்தை பயன்படுத்தணும், சரியான ஆயுதத்தை பயன்படுத்தணும். இந்த 2 நாட்கள் நம்ம கேட்டோம், ஜபத்தின் வல்லமையை குறித்து கேட்டோம். வேதத்தை வாசிக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நம்ம கேட்டோம். இன்றைக்கு இது 2மே முக்கியம். ஜபம், வேத வாசிப்பு, இது 2மே முக்கியம். ஆனா பிசாசுகளை எதிர்கொள்ளனா பைபிள் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சுருக்கமா சொல்ல போறேன். அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றார். நம்மை பின்பற்றாத ஒருவன் யாரை துரத்துக்கிட்டு இருக்கிறான்? எதை துரத்துக்கிட்டு இருக்கிறான்? நல்லதான் பேசுங்களே. பிசாசுகளை துரத்துறான். எப்படி துரத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. எப்படி துரத்துறான்? எப்படி துரத்துறான்? உங்க நாமத்தால துரத்துக்கிட்டு இருக்கிறான். சீஷர்கள் சொல்றாங்க, அவன் யாருன்னே தெரியல பாருங்க. இயேசுவே, அவன் யார்? அவன் யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் நம்ம கூட்டத்தில் அவனை பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நம்ம கூட்டத்துக்கு அவன் வந்ததே கிடையாது. ஆனா அவனை பாருங்க, நம்ம பின்பற்றாத அவன் உங்க நாமத்தை சொல்லி பிசாசுங்களை துரத்துக்கிட்டு இருக்கிறான். தனியா ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒருத்தன் துண்டா தனியா கட்டிட்டு போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான் பாருங்க. யார் அவன்? தனியா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அதுவும் உங்க நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்திட்டு இருக்கிறான். அவனை நாங்க போய் தடுத்தோம். டேய், ஊழியெல்லாம் செய்யற வேலை வச்சுக்காது, நாங்க தான் ஊழியம் செய்யணும். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, அவனை நாங்க தடுத்துட்டோம், ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. ஏன்னா உங்க பேரை சொல்லி பேய்களை தொத்திட்டு இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அவன் இயேசுவை மறைமுகமா பின்பற்றி இருக்கிற ஒருவனா இருந்திருக்கணும். பிசாசு பிடிச்ச ஏராளமான ஜனங்க வந்ததை அவன் பார்த்திருப்பான். நோயில ஜனங்க வந்து வருகிறத அவன் பார்த்திருப்பான். பிசாசுகளை துரத்த இயேசுவால ஒரு டைமுக்கு மேல முடியல. கூட்டம் எக்கச்சக்கமா அலைமோதி கொண்டிருக்குது. ஆகவே வந்த ஜனங்க இயேசுவை சந்திக்க முடியாத அநேக பிசாசு பிடித்தவர்கள் அப்படியே திரும்பி போகிறது இவன் வேதனையோடு கண்டிப்பா பார்த்து இருந்திருக்கணும். இவனுக்குள்ள ஒரு தாகம், இவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, ஐயோ இயேசு பாவம் தனியா நிற்கிறாரு, ஆயிரமான கூட்டம் வருது, அவரால் எல்லா ஜனங்களையும் தொட்டு சுகமாக்க முடியல, அவருக்கு நேரம் இல்லை, எல்லா பிசாசுகளையும் துரத்த முடியல, அவருக்கு நேரம் இல்லை. ஆகவே இந்த பிசாசு பிடித்த ஜனங்க, இந்த வியாதிப்பட்ட ஜனங்க வந்த வண்ணமா போறாங்களேன்னு சொல்லி அவன் பிதாவை நோக்கி மன்றாடி ஜெபித்திருந்திருக்க வேண்டும். பிதாவே, நானும் அவரை போல ஊழியம் செய்ய எனக்கு அந்த கிருபை வரங்களை தாரும். அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு அவன் நாமத்தை சொல்லி துரத்தின அந்த ஓடன்னு ஒரு வெளிப்பாடு வந்தது. அவன் என்ன பண்ணா, ஜனங்க இயேசுவை பார்க்க முடியாத திரும்பி போற ஜனங்களை போய் பார்த்து கேட்டிருப்பான், ஐயா உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அவங்க சொல்லி இருப்பாங்க, ஜெபம் பண்ணு. அவன் தலைமையில கையை வச்சு இயேசுவின் நாமத்தை சொல்ல எது ஓடுச்சு? பேய்கள் ஓடுச்சு. அவனுக்கு எந்த ட்ரைனிங்கும் கிடையாது, எந்த ட்ரைனிங்கும் கிடையாது. ஆனா எதை வைத்து பிசாசுகளை துரத்தினா? இயேசுவின் நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்தினா. சிஸ்டர், பிரதர், ஆண்டவருடைய நாமம் இருக்குது பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், இது அதிகாரம் நிறைந்த ஒரு நாமம், இது வல்லமை நிறைந்த ஒரு நாமம். அந்த நாமத்திற்குள்ளதான் பிசாசுகளை முறியடிக்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்.
இயேசுவானவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு முன்பதாக வானமண்டலம், பூமி மண்டலம், பூமியின் கீழே இருக்கிற பாதாள மண்டலங்கள் எல்லாம் முடங்கும்படிக்கு அந்த நாமத்திற்கு தேவன் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொன்னா பேய்கள் தலதரித்து ஓடுகிறது. சிஸ்டர், பிரதர், ஜெபம் பண்ணிட்டு இருந்தா மாத்திரம் போதாது. நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி பேய்களுக்கு கட்டளை கொடுக்கணும். என் வீட்டுக்குள்ள நடமாடுகிற பொல்லாத ஆவியே, யார் உன்னை அனுப்பிவிட்டா? மறைமுகமா செயல்படுகிறியா? என் சொப்பனத்துக்குள்ள வந்து என் குடும்பத்துக்குள்ள இறங்க பார்க்கிறியா? வியாதியை கொண்டு வர பார்க்கிறியா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன். என் வீட்டை விட்டு வெளியே போ, என் வாழ்க்கையை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான், ஆனா நம்ம இதை செய்யறது கிடையாது. ஹல்லேலூயா. நான் எப்படி விடுதலை ஊழியம் செய்யறேன்? எதை பயன்படுத்தி விடுதலை ஊழியம் செய்யறேன்? அவர் நாமத்தில் அதிகாரம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் நாமம் என் நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அந்த நாமத்தினால நான் பிசாசுகளுக்கு கட்டளையிட்டா அவைகள் கீழ்ப்படியோன்னு சொல்லி நான் நம்புகிறபடினால பேய் பிடித்து வருகிற ஜனங்க மேல கைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போ என்று சொல்ல அவைகள் அந்த அதிகாரத்தோடு அந்த நாமத்தை சொல்லும் போது விழுந்து ஓடுகிறது. சிஸ்டர், பிரதர், அந்த நாமத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினால் எதை துரத்துவீங்க? பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசுகளை துரத்துவீர்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அதிகாரம் என்ன தெரியுங்களா? பிசாசுகளை முறியடிக்கிற ஒரு அதிகாரம். அந்த நாமத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, வியாதிகள் மறைதா இல்லையான்னு பாருங்க. அந்த நாமத்தை சொல்லி கட்டளை கொடுத்து பாருங்க, சூழ்நிலைகள் மாறுதா இல்லையான்னு பாருங்க. ஒரு முறை ஒரு அம்மா அவனுடைய மகனுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. வெளிநாட்டுல அவங்கிட்ட அவன் ஒரு பெரிய ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது வீட்டுக்கு வருவான். அவன் வீட்டுக்கு வரும் போதெல்லாம் இந்த அம்மா அவனுக்காக ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. ஆனா அவன் சொல்லுவான், பைபிள் எல்லாம் ஒரு கட்டுக்கதை. சின்ன வயசுல இருந்து நான் கேட்டு 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 புளிச்சு போச்சு. அதை நான் நம்பத்தக்கதா அது எதுவுமே இல்லை. அவங்க அம்மா ஏதாவது சொன்னா உடனே ஏதாவது சொல்லி அவங்க அம்மாவுடைய ஆவியை முறிய பண்ணுவான். ஒரு நாள் அவங்க அம்மா கண்ணீரோடு அவங்க கிட்ட சொன்னாங்க, நீ இயேசுவை எப்பதான் ஏற்றுக்கொள்ள போகிற? எப்பதான் உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுக்க போகிற? அவங்க அம்மாவை பார்த்து சொன்னா, உங்க இயேசு சொல்லி இருக்கிறார்ல, விசுவாசத்தோடு, கடுகளவு விசுவாசத்தோடு ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும்னு சொல்லி இருக்கிறார்ல, இதோ அந்த மலை இருக்குது பாரு வீட்டு பக்கத்துல, அந்த மலையை நீ பெயர்த்துரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டான். அந்த மலையை நீ பெயர்த்துட்டினா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு ஒரு சவால் போட்டான். சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் போயிட்டான் வேலைக்கு. ஆனா அவங்க அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தா ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது கீழ்ப்படியான்னு சொல்லியிருக்கீங்களே, இப்ப நான் நம்புறேன். என் மகனுடைய ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற இந்த மலையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெயர்ந்து போக நான் கட்டளை எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மலையை நீர் பெயர்க்கும்படியாய் நான் கட்டளை எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜன்னலை திறந்து கையை உயர்த்தி அந்த மலையை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளையிட்டு ஜெபிப்பார்களாம். ஒரு நாள் காலையில எழுந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி ஜன்னலை திறந்தா பார்த்தா பெரிய பெரிய வண்டிகள் நின்று கொண்டிருக்கிறது. கிரேன் மிஷின்ஸ் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு 10-15 வண்டி நின்று கொண்டிருக்கிறது, பெரிய பெரிய வண்டிகள். உடனே இந்த அம்மா காரை எடுத்தாங்க, விரைந்த அந்த இடத்துக்கு போய் கேட்டாங்க அந்த அதிகாரிகள் இடத்துல, யாரு நீங்களாம், என்ன பண்ண வந்திருக்கீங்க? அவங்க சொன்னாங்க, இந்த பக்கம் ஒரு பெரிய ரயில்வே ட்ராக் வருது, அதனால இந்த மலையை எடுக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டு இருக்கிறதா. அல்லேலூயா. அடுத்த ஒரு சில மாதங்களில வெடிய வைத்து தகத்த அந்த மலையை ஒன்னல்லாத ஆக்கி அந்த இடத்துல ரயில்வே ட்ராக் வந்துடுச்சு பாருங்க.
அவருடைய மகன் அதை பார்த்த பிறகு உண்மையாகவே இந்த ஆண்டவர் உயிருள்ளவர் என்று சொல்லி தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். சிஸ்டர், பிரதர், அவன் நாமத்தை சொல்லி நீங்க கடிந்து ஜெபிக்கும் போது அந்தகார சக்திகள், மந்திரவாதங்கள், பொல்லாத செய்வனை, ஏவல் ஆவிகள், வியாதிகள் அவன் நாமத்துக்கு கீழ்ப்படிந்தவைகள் மறைந்தே ஆக வேண்டும், மறைந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு குறிப்பை நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. முதல்ல இயேசுவின் நாமத்தை சொல்ல என்ன போகும்? பிசாசு. இதை மனசுல வச்சுக்கணும். இதை நீங்க மனசுல ஆழமா பதிய வைத்துக் கொள்ளணும். அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேதாகமத்தில் 100க்கு மேற்பட்ட ஆண்டவருடைய நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்தையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு பரிசுத்தம் கெடும் போது யெகோவா மெக்காதீசுன்னு கூப்பிட்டு பாருங்க, உடனே பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் இறங்குவார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது எபினேசரேன்னு கூப்பிட்டு பாருங்க, உதவி செய்கிறவராய் வெளிப்படுவார். யெகோவா சபையோத்துன்னு கூப்பிட்டு பாருங்க, சேனைகளின் கர்த்தர் இறங்குவார். யெகோவா எலோஹீம்னு கூப்பிட்டு பாருங்க, உங்க வீடு முழுவதிலும் அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவார். வேதாகமத்தில் 100க்கு மேற்பட்டவருடைய நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்தை நீங்கள் சொல்லி கூப்பிடும்போது தன்னை வெளிப்படுத்தவர் சர்வ வல்லவராயிருக்கிறார், சர்வ வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள, சாத்தான துரத்தி அடிக்க கர்த்தர் கொடுக்கிற நம்ம ஒரு வல்லமை என்னன்னு பார்ப்போம். இதை சொல்லி நான் முடிச்சிட நேரம் கிடையாது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளிலே, ஏசாயா 10:27, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எதனால நுகம் முறியும்? எதனால நுகம் முறியும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. வெளியே இருக்கிறவர்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அபிஷேகத்தினால். சொல்லுங்க, அபிஷேகத்தினால் நுகம் முறியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த வல்லமை என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. சிஸ்டர், பிரதர், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வரும்போது என்ன நடக்கிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சக்தியினால் நீங்கள் நிரப்பப்பட ஆரம்பிக்கிறீங்க. அதனாலதான் நீங்க எம்டியா இருக்க கூடாது. உங்கள் இருதயம் எம்டியா இருக்க கூடாது. ஒரு பிசாசு போன உடனே அது திரும்பி வருமா? வந்துட்டு இருதயத்தை பார்க்குமா? அப்ப அந்த இருதயம் வெறுமையும் ஜோடிக்கப்பட்டு கூட்டப்பட்டு பெருக்கப்பட்டு இருந்ததுன்னா அந்த பிசாசு போய் 7 கொடிய பிசாசுகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மனுஷனுக்குள்ள நுழைஞ்சிரமா? யாருக்குள்ள பிசாசு நுழையும் அதிகமா? வெறுமையான இருதயத்துல. உங்க இருதயம் வெறுமையா இருக்குதா? அது பிசாசு குடிக்கொள்ள தகுந்த வீடு. உங்க இருதயத்துல யார் இருக்கணும் தெரியுங்களா? ஆவியானவர் இருக்கணும். உங்க உடம்புக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கணும். ஆவியானவர் தங்கி இருக்கணும். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, உங்கள் சரீரம் யாருடையதா? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி உங்களை வாங்கி இருக்கிறார். உங்க உடம்பு எம்டியா இருக்க கூடாது. உங்க உடம்புல என்ன இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உடம்புல இருக்கணும். உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்கணும். அப்படி அபிஷேகம் உங்க இருதயத்துல இல்லைன்னா உங்களுடைய இருதயத்துல யாராவது மந்திரம் பண்ணா டக்குன்னு அந்த மந்திராவிகள் உள்ள ஓடி வந்துடும். ஏன் தெரியுங்களா? உங்க உடம்பு வெறும் எம்டியா இருக்குது. உங்க இருதயம் ஒரு டப்பாவா இருக்குது. இருதயத்துல சரக்கு கிடையாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் தேவைப்பட்டதுன்னா நமக்கு அபிஷேகம் எவ்வளவு தேவை? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38, நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவை எப்படி அபிஷேகம் பண்ணார் சிஸ்டர்? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் தான் அவர். மனிதனாய் இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்தவர்.
அவருக்கே என்ன தேவைப்பட்டது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவைப்பட்டது. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே இயேசு ஜெபிக்கிறார். அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறார், வல்லமைக்காக ஜெபிக்கிறார். வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல இறங்கினார். அல்லேலூயா. அந்த நாள் முதற்கொண்டு என்ன நடக்குது? 10:38 அப்போஸ்தலர் வாசிங்கன்னா சொல்லப்படுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். 30 வயதுக்கு முன்னாடி இயேசு பிசாசை துரத்தினாரு, வியாதியை சுகமாக்கினாரு, நன்மை செய்தாருன்னு எங்குமே பைபிள்ல கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அப்படியே உடம்புல இறங்கி வந்த பிறகு சாத்தானை மேற்கொள்ளுகிற, சாத்தானை அடித்து நொறுக்குகிற, பிசாசுகளை துரத்துகிற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையினால் நமது ஆண்டவர் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தார்னா ஒரே வார்த்தையில பூமியில இருக்கிற எல்லா பிசாசையும் அடிச்சு நொறுக்கி இருக்க முடியும். ஆனா அவர் தெய்வத்துவத்தை பயன்படுத்தல. ஹல்லேலூயா. அவர் தனக்கு இயற்கையாகவே அவருக்கு இருக்கிற அந்த தெய்வீக சக்தி அவர் பயன்படுத்தல. அவர் மனுக்குலமாய் மனிதனாய் மாறினார். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு வழிகாட்டியாய், பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய முன்னோடியாய் இயேசு திகழ்ந்தார். அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த பிசாசை எதிர்த்து நிற்கவே முடியாது. இதனாலதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க விரும்புகிறார். வெறும் ஞானஸ்தானம் பெற்றா மாத்திரம் போதாது, இயேசுவுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதாது. சீஷர்கள் ஞானஸ்தானம் பெற்று இயேசுவோடு கூட இருந்தவர்களா இருந்த போதிலும் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், போய் 10 நாள் உபவாசித்து காத்திரு, பரிசுத்த ஆவியானவரின் மேல கடந்து வருவார். அவர் வரும்போது என்ன ஆகும்? நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் வந்த பிறகு நீங்க எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள். சிஸ்டர், பிரதர், எப்ப தெரியுமா உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையா மாறும்? நீங்க எப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்றீங்களோ, அந்நிய பாஷை அடையாளத்தோடு உங்களை ஆவியானவர் நிரப்புறாரு தெரியுங்களா, அதற்கு பிறகுதான் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் உயிர் கொள்ள ஆரம்பிக்கும். அது வரைக்கும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்காத வரைக்கும் நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பரலோகம்லாம் போயிடுவீங்க, பிரச்சனை இல்லை. பட் your life will be powerless. வல்லமையற்ற ஒரு வாழ்க்கை. பிசாசு நம்மளை அடிக்கும் போது ஓடணும், பிசாசுக்கு பயந்து வாழணும். ஆனா அபிஷேகம் இருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த அபிஷேகம் கட்டுகளெல்லாம் உடைக்கும், இந்த அபிஷேகம் பொல்லாத வல்லமையெல்லாம் முறியடிக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பிரதர் ஒருத்தர் என் கூட வந்திருக்கிறார் பாருங்க, முன்னாடி எழுந்து நில்லுங்க. இவரு போன வருஷம் தான் எங்க சபைக்கு வந்தார். போன வருஷம் எங்க ஆலயத்துக்கு வரும்போது சும்மா அப்படி விசிட் பண்ணிட்டு சும்மா ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி உள்ள வந்தார் குடும்பமா. ஆனா அவங்க மேல கைகளை வைத்து ஜெபிச்ச உடனே அவங்களுக்குள்ள பொல்லாத பிசாசின் கிரியைகள் இருந்தது. பொத்துன்னு குடும்பமா எல்லாம் கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்து எழுந்திருந்த பிறகு அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், இனி நான் ஏசப்பா பிள்ளையா மாற போறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் விருதாச்சலத்தில் இருக்கிறார், நாங்க இருக்கிறது சென்னை. அவருக்கு எங்களுக்கு 5 மணி நேரம் 4.5 மணி நேரம் டிராவலிங். அதுக்கு பிறகு அவர் விருதாச்சலம் புறப்பட்டு போயிட்டாரு. போய் பார்த்தா அடுத்த சண்டேவா வந்துட்டாங்க குடும்பமா. அந்த மாசமே அந்த நாளே அவங்க ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் பிள்ளையா மாறி அவங்க வீட்டில் வைத்திருந்த எல்லா விக்கிரகத்தையும் அகற்றி ஆண்டவருக்கு அவருடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து அபிஷேகத்துக்காக அவர் இப்போ மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த ஒரு வாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வீட்டிலேயே இறங்கினார். அவருக்குள்ள ஒரு ஆர்வம், ஆண்டவரே என பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அவர் வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு நெருப்பை போல, ஒரு எலக்ட்ரிசிட்டியை போல அவருடைய நரம்பு எலும்பெல்லாம் பாய ஆரம்பித்து அவருடைய கை காலெல்லாம் நடுங்கி கீழே விழுந்தாராம். கீழே விழுகிற அளவுக்கு ஆவியானுடைய வல்லமை அதிகமாய் அவரை நிரப்பியது. அதற்கு பிறகு அவருடைய வீட்டார்கிட்ட எல்லார்கிட்டையும் இயேசுதான் தெய்வம்னு சொல்லி
அந்த வீட்டார் மேல கைகளை வைத்து ஜெபிக்க அவங்க வீட்டார் எல்லாரும் பிசாசின் கட்டிலிருந்து அவர் மூலமாகவே விடுவிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதுல அவருடைய அண்ணன் பையன் ஒருத்தனை கதிர்னு சொல்லி ஒரு பையனை அவர் விருதாச்சலத்துல ஒரு கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்துக்கு அவனுடைய அண்ணன் பையனை கூட்டிக்கிட்டு வந்தார். அவன் வரும்போது கழுத்துல கொட்டை, கையில ஃபுல்லா கயிறு, பயங்கரமான ஒரு கட்டில இருந்து வந்தான். அந்த கூட்டத்துல பார்த்தா அந்த வீட்டுல தான் அந்த கூட்டத்தை நடத்தணும். எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பி 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 செபிக்கிறத பார்த்து அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே போய் கழுத்துல இருக்கிற கட்டு கயிறெல்லாம் அறுத்து போட்டுட்டு அன்றைக்கு அந்த பையன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனா பாருங்க, பிசாசு விடாது. அவன் இயேசுக்குள்ள வந்த உடனே பிசாசு அவனுடைய மூளை நரம்புகளை தாக்கி அவனுடைய மூளைக்குள்ள போகிற ஒரு ரத்தத்தை குழாயில ஒரு கட்டியை கொண்டு வந்து அவனை ஒரு மயக்க நிலையில கொண்டு போய் அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பிசாசு தடை பண்ணி அவனை பாண்டிச்சேரி ஜிப்மார் என்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 மாசம் அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு நடந்த ஒரு போராட்டம் பாருங்க. அதுக்கு பிறகு 2 மாசம் கழித்து அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. கண் பார்வை போயிடுச்சு. அவனுக்கு கண் பார்வை போயிடுச்சு. அப்படியே டல்லா தான் இருப்பான். அவனால சரியா ஆக்டிவா செயல்பட முடியாது. அப்ப இந்த பிரதர் ஒரு நாள் அவனுக்காக வீட்டுல ஜெபம் பண்ணார். கதிர், பயப்படாத, நீ ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டல, இயேசுப்பா அவனை கைவிட மாட்டாருன்னு சொல்லி அவனுக்கு நேரா கைகளை உயர்த்தி ஆவியின் அபிஷேகத்துல நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி அந்த வல்லமையோடு அபிஷேகத்தோடு அவனுக்கு நேரா கைகளை நீட்டி இவனுடைய நரம்பு மண்டலங்களை, மூளை மண்டலங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, இவனை விட்டு பாவலிய. அவ்வளவுதான் பாருங்க. பைபிள் சொல்லுதில்ல, அபிஷேகத்தினால நுகங்கள் முறியன்னு. இவர் அபிஷேகத்தை பயன்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பையன் மேல இருக்கிற பிசாசு பொத்துன்னு அவனை கீழே தள்ளுச்சு. கீழே பொத்துன்னு விழுந்தான். கொஞ்ச நேரம் விழுந்த அவன் எழுந்திருந்து சொல்றானா, சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, இயேசுவை நான் பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன்னு சொல்றானா. அந்த நேரமே குருடா இருந்தவன் கண்கள் திறக்கப்பட்டது. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கை காட்டி சொல்றான், இந்த பொருள் இங்க இருக்கு, அந்த பொருள் அங்க இருக்கு. அந்த மகன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்ப வெளி தேசத்துக்கு போயிட்டான் வேலைக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அபிஷேகம் இறங்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க சிஸ்டர், பிரதர். இதனாலதான் ஆண்டவர் வல்லமையால நம்மை நிரப்ப விரும்புகிறார். 120 பேர் இந்த மேல் வீட்டு அறையில கூடி ஜெபித்தாங்க. ஆண்டவர் அவர்களை ஊழியத்துக்கு அனுப்ப விரும்பல. நீ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஊழியத்துக்கு போ. பிள்ளைகளா, இந்த உலகத்துல பொல்லாத ஆவிகள் உண்டு. உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அதனால அந்த ஆவிகளை மேற்கொள்ளுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பரலோக வல்லமை உங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த 120 பேரை ஜெபத்துல உற்சாகப்படுத்தி அவர்கள் போய் உட்கார்ந்து 10 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது வானம் திறக்கப்பட்டு பெரும் காற்றை போல ஆவியானவர் அவர்கள் மேல் அக்கினிமயமான நாவுகளாய் இறங்கி வந்தார். சிஸ்டர், பிரதர், அபிஷேகம் இறங்கி வரும்போது நடக்கிற ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? உங்க நாவு புதிய புதிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கும். அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கும். பரலோக பிதாவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு புதிய வரம் உங்களுக்குள்ள பிறக்கும். உங்கள் நாவு தானா சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். ஆவியானவர் உங்களை தொடும்போது உங்கள் நாவு தானா பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கும். ஷக்கா ரபா லக்கா தீரா கோடோ லோபி நியாந்தர கட்டரபா. இப்படி அந்நிய பாஷைகளால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒரு வாஞ்சை? நான் சொல்றேன், வாஞ்சை உள்ள ஒவ்வொரு இருதயத்தின் மேலும் ஆவியானவர் இறங்குவார். தாகமுள்ள ஒவ்வொரு மனிதன் மேலும் ஆண்டவர் இறங்குவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் முதல்ல சொன்ன இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது பேய்கள் வெளியே ஓடும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்கள் மேல இறங்கும் போது கட்டுகள், நுகங்கள், மந்திரங்கள், பரம்பரை சாபங்கள், வியாதியின் வல்லமைகள் எல்லாம் உடைஞ்சிரும். ஏன்னா அபிஷேகத்துல அவ்வளவு வல்லமை உண்டு, அவ்வளவு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மைக் டைசன் தெரியும்? எத்தனை பேருக்கு மைக் டைசன் தெரியும்? ஆமா, பயங்கரமான குத்துச்சண்டை வீரர். இரும்பு புயம் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அயன் ஃபிஸ்ட், இரும்பு புயம். அடிச்சா ஒரே அட்டில எல்லாரும் விழுந்துருவாங்க. பயங்கரமான சக்தி கைகளில. சிறு வயது முதற்கொண்டு பாக்ஸிங்ல ட்ரைனிங் எடுத்து 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 வேர்ல்டு சாம்பியனா 19 வயசுலாம் உலகத்தை கொடி கட்டி பறந்த ஒரு மனுஷனா மாறிட்டான். யாராலையும் வீழ்த்த முடியாது. அவ்வளவு வல்லமையான கரங்கள், ஒரு அயன், ஒரு இரும்பு கரங்கள், இரும்பு புயங்கள். இப்போ இவரோடு கூட போட்டியிட யார் வந்தா தெரியுங்களா? இவாண்டர் ஹோலிஃபீல்டுன்னு சொல்லி ஒரு மனுஷன் சவால் விடுறான். இந்த மைக் டைசனை நான் அடிக்கிறேன், இவன் கூட நான் சண்டை போடுறேன்னு சொல்லி இவாண்டர் ஹோலிஃபீல்டுன்னு சொல்லி அவன் சவால் விட்டான். இந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டுக்கு இருதய நோய் இருந்தது. இருதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு நாள் பெனியின் என்கிற தேவ மனிதருடைய ஒரு கூட்டத்துக்கு அந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டு போயிருக்கும் போது ஸ்டேஜில் ஆண்டவருடைய ஆவியானுடைய வழிநடத்துதல் நம்முடைய ஸ்டேஜில் வந்து பெனியின் என்கிற தேவ மனிதர் அவரை தொட்டு ஜெபிக்க தேவனுடைய அபிஷேகம் அந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டை நிறைத்தது. தூக்கி வீசப்பட்டார் தேவனுடைய வல்லமையால். அன்றைக்கு அவருடைய இருதய நோய் அவரை விட்டு குணமானது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டு மேல வந்தது. அந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டு சொன்னாரு, இந்த மைக் டைசனோட கூட நான் சண்டை போடுறேன், இவனை நான் சந்திக்கிறேன். ஸ்டேஜில் நாள் வந்தது, சரியா சண்டை போடுற நாள் வந்தது. மைக் டைசனோடு கூட வருகிறவர்கள் எல்லாரும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கத்திக்கிட்டு வராங்க எல்லாரும் நுழையும் போது. ஆனா இவாண்டர் ஹோலிஃபீல்டோடு கூட வருகிறவங்க எப்படி வந்தாங்க தெரியுங்களா? ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டு. அந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டு போட்டுக்கிட்டு வந்த அந்த ரோப் இருக்குது பாருங்க, அந்த அங்கியில ஒரு வசனம், அது யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்க. பிலிப்பியர் 4:13 என்கிற வசனத்தை அவருடைய அங்கியில பொறித்து கொண்டு வந்தார். அவர் அணிந்து கொண்டிருந்த அந்த ஷார்ட்ஸ் இருக்குதுல்ல, ஷார்ட்ஸ், அதுல பிலிப்பியர் 4:13 என்கிற வசனம் பதிவிட்டு இருந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவனை என்னுடைய பலத்தினால நான் மேற்கொள்ளல, இவனை பரலோகத்தின் வல்லமையினால நான் மேற்கொள்ளுகிறேன். சாத்தானுக்கு அடையாளமாய் காணப்படுகிற இவனை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நான் மேற்கொள்ளுவேன்னு சொல்லி ஸ்டேஜில் இறங்கி ஒரு சில ரவுண்டுக்குள்ள மைக் டைசனை அடிச்சு தூக்கி வீசிட்டார் இவாண்டர் ஹோலிஃபீல்ட். அல்லேலூயா. தெய்வத்தின் வல்லமை உங்க மேல இறங்கும் போது, சிஸ்டர் பிரதர், உங்க மேல அபிஷேகம் இறங்கும் போது, உங்களுக்கு விரோதமா எந்த ஆவிகள் பலசாலியான கோலியாத்துக்கள் நின்றாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீங்க கட்டளை கொடுத்தா, அது கோலியாத்தா இருந்தாலும் கோலியாத்தினுடைய தாத்தாவா இருந்தாலும் உங்க பாதத்துக்கு முன்பதாக சாஷ்டாங்கமா விழுந்துதான் ஆகணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் கர்த்தர் தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஆவியில நிரப்பப்படணும்? எத்தனை பேருடைய இருதயம் வாஞ்சிக்க? அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஷாக்கா லபரா தரடா. ஜீசஸ், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. இப்ப எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் நான் ஜெபிக்க போறேன். கரெக்டா 2 நிமிஷம் நான் ஜெபிக்க போறேன். கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுங்க. எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும் என்று சொல்லுங்க. அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கர்த்தர் நிரப்புவார். ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் நிரப்புவார். ஒவ்வொருவரும் மேலையும் அவருடைய அபிஷேக அக்கினியை கர்த்தர் இன்றைக்கு ஊற்றுவார். ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு ஒரு அபிஷேக அக்கினியை கர்த்தர் இன்றைக்கு ஊற்றுவார். ஒவ்வொரு கரங்கள் மேலையும் ஒரு எண்ணெய் இறங்கும். ஒவ்வொரு இருதயங்கள் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார்.
ஹalleluya. வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து வேடிக்கை பார்க்காத கண்களை, உங்க கண்களை கல்வாரி சிலுவைக்கு நேராய் திருப்பி ஹalleluya ஹalleluya. அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்க மேல அக்கினி துளிகளாய் நெருப்பை போல இறங்குவதாய் பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்க மேல ஒரு நெருப்பா இறங்குவதை பாருங்க. அந்த ரத்தம் உங்க மேல நெருப்பு துளிகளா இறங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இறங்க ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. நீங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நபரா இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் ஒரு புது எண்ணெயால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவங்க இப்ப வாய்களை திறந்து அந்நிய பாஷையில நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஏற்கனவே ஆவியின் பலனை பெற்றவர்கள் வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். உங்க மேல இருக்கிற ஆவியின் வல்லமை, உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய வல்லமை பக்கத்தில் நிற்கிறவர்களை பட்சிக்க ஆரம்பிக்கட்டும். பக்கத்தில் நிற்கிறவர்களை தொட ஆரம்பிக்கட்டும். சிலர் மேல நெருப்பா இறங்குகிறார், சிலர் மேல நெருப்பா இறங்குகிறார். உன் மேல அபிஷேகம் இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார், அக்கினி நாவுகளாய் இறங்குகிறார், நாவை தொடுகிறார். நாவு அந்நிய பாஷையை பேசுகிறது. கைகளை தட்டி தெய்வத்தின் சக்தி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நீ வெறுமையான பாத்திரம் அல்ல, நீ அபிஷேக பாத்திரம். உன் சரீரம் ஆவியானுடைய ஆலயம். நிரம்பு 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 நிரம்பு. வாயை திற, உன் வாயை திற. ஆவியானவர் நிரப்பட்டு, புதிய பாஷையால் நிரப்பட்டு, அந்நிய பாஷையால் நிரப்பட்டு, பற்பல பாஷையால் நிரப்பட்டு. நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள கூடாதபடி தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. உன் நாவை விட்டு அந்த கட்டுகள் நீங்குகிறது. ஆவியானவர் மேல இறங்குகிறார், அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது, வல்லமை வருகிறது, அபிஷேகம் வருகிறது. நீ வெறுமையான பாத்திரம் அல்ல, நீ அபிஷேக பாத்திரம். நீ ஜெபிக்கும் பிசாசுகள் முறிந்து விழு, அந்தகார சக்திகள் அறுந்து விழு. நல்ல நல்ல ஜெபிங்க 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 ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அநேகர் மேல ஒரு அக்கினி கரம் இறங்குகிறது, அக்கினி கரம் இறங்குகிறது, அக்கினி கரம் இறங்குகிறது, அக்கினி கரம் இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. 120 பேர் மேல இறங்கின வல்லமை உன் மேலையும் வருகிறது, மேல வருகிறது. அக்கினி நாவுகள் இறங்குகிறது. உன் நாவை திறந்து அந்நிய பாஷையில பேசு, வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில வல்லமையை பெற்றுக்கொள். வெளியே இறங்குகிறார். சில பேர் மேல் ஆவியானவர் இறங்குகிறார். உன் உடம்புல ஒரு மின்சார சக்தியை போல வல்லமை பாய்கிறது, வல்லமை பாய்கிறது, நெருப்பு பாய்கிறது, கட்டுகள் உடைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நாமத்தை சொல்லி ஜெபிங்க. அவருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பொல்லாத ஆவிகளே, பொல்லாத ஆவிகளே, மந்திர ஆவிகளே,
வருகிற ஆவியே, வியாதியை கொண்டு வந்த ஆவிகளே, வியாதியை கொண்டு வந்த ஆவியே, வலிகளை கொண்டு வருகிற ஆவிகளே, வலிகளை கொண்டு வருகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து, இயேசுவின் நாமத்தை சொல்லி அதட்டுங்க. அதட்டு. வீட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்லுங்க. வீட்டை விட்டு வெளியே ஓடு. பிள்ளைகளை விட்டு வெளியேறுன்னு சொல்லுங்க. விட்டு ஓடு. பொருளாதாரத்தை விட்டு போடு சொல்லுங்க. பொருளாதாரத்தை விட்டு ஓடு. அந்த அதிகாரம் நிறைந்த நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீர பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகம் அடைவதாக. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். அவருடைய இரக்கமுள்ள கரம் வருகிறது, வல்லமையின் கரம் வருகிறது. வியாதிகள் நீங்குகிறது, சரீர வலிகள் குணமாகிறது, வலிகள் குணமாகிறது, நோய்கள் குணமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மேல் அசைவாட ஆரம்பியும், அசைவாடும். பரம்பரை கட்டுகள் உடைவதாக, பரம்பரை சாபங்கள் உடைவதாக, பாதாள கட்டுகள் உடைவதாக. உங்க நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம், உங்க நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இறங்கி வர ஜெபிக்கிறோம். நுகங்கள் முறியட்டும், நுகங்கள் முறியட்டும், நுகங்கள் முறியட்டும், குடும்பத்தில் இருக்கிற நுகங்கள் முறியட்டும். குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எரிந்து வெளியே வரும். போ வெளியே. ஆக்சிடென்ட் உண்டு பண்ணுகிற ஆவிகளே, ஆக்சிடென்ட் கொண்டு பண்ணுகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியே. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உடலை விட்டு வெளியே போ, வெளியே போ. உடம்பை விட்டு வெளியே போ, உடம்பை விட்டு வெளியே போ. வயிற்றை விட்டு வெளியே போ, வயிற்றை விட்டு வெளியே போ. முதுகு எலும்புகளை விட்டு வெளியே போ. எலும்பை விட்டு போ. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் பாய்வதாக, அபிஷேகம் பாய்வதாக. ஜீசஸ், ஜீசஸ். தலைக்கு மேலாய் கைகளை தட்டி, தலைக்கு மேலாய் கைகளை தட்டி, நல்ல கொஞ்ச நேரம் தலைக்கு மேலா கைகளை தட்டி, ஆவியில நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி, அந்நிய பாஷையில சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க. ஷக்கல் லப ரக்க துரா கட லப லேப ரக்க தீரா ஷக்க பாபா 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 ஷக்க ரப லக்க தீரா கட ஷேக ரிபலா துரா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள், அக்கினியை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையில ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உமது வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக சுவாமி. இந்த சபை நாளுக்கு நாள் புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.